வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது 2024 நீங்கள் ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணுறதா உங்களுடைய எய்மாக இருக்கும். இந்த புது வருஷத்தில் உங்களுடைய கனவு நிறைவேறதுக்கு நாங்களுமே ஒரு காரணமாக இருப்போம். உங்களுடைய கனவு நிறைவேறதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு மட்டும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு மட்டும்தான். அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நார்மலாக கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999. ஸோ நீங்கள் நியூ இயர் அன்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 899 பே பண்ணால் போதுமானது. இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டைமில் நீங்கள் நம்மளுடைய ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்குமான ஃபீஸுமே அதிகமாக காட்டும். ஸோ நம்ம நிறைய ரிசல்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கறனால ஃபீஸ் எல்லாம் அதிகமாக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் இனிமேலுமே நம்ம இதுக்கு முன்னால எந்த ஃபீஸ் வச்சிருந்தோமோ அதே ஃபீஸில் தான் ஜாயின் பண்ணி படிக்க போறீங்க. ஓகே. ஏன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த பழைய ஃபீஸ்லேயே எப்படி ஜாயின் பண்ணி படிக்கிறது அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுங்க. ஓகே. ஃபீஸை எதுவுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணலை, அதே ஃபீஸில் தான் நீங்கள் படிக்க போறீங்க. ஃபீஸ் சேஞ்ச் பண்ணுற விருப்பமும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒன்று எங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூ ஜாயினிங் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்ததா நம்மளுடைய கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ரயில்வே, சிஏபிஎஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னிவீர், இந்த மாதிரி மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குது. ஸோ நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா என்னென்ன எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாம் நீங்க கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 3 இயர் வேலிடிட்டி உண்டு. அந்த ஒரு கோர்ஸ்ல ஒரு வாட்டி ஜாயின் பண்ணா போதும், நீங்க எந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வேணாலும் படிச்சுக்கலாம். அடுத்ததா எஸ்எஸ்சிக்கான அபிஷியல் கேலண்டர் முன்னாலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் 2024 இந்த எக்ஸாம் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த எக்ஸாமுக்கு எல்லாம் காமனான சிலபஸ் தான் இருக்கும். அது என்னென்ன, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன மாதிரி சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததா இந்த ஃபீஸ் டிஃபரன்ஸ் எதுக்காக, நம்ம ஏன் இந்த மாதிரி ஆப்ல ஒரு ஃபீஸும் நீங்க டைரக்டா எங்களோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணீங்கன்னா ஒரு ஃபீஸும் அப்படிங்கிற மாதிரி ஏன் வச்சோம் அப்படிங்கிறத கடைசியில் நான் சொல்றேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபீஸ் இருக்கும் இப்போ. ஓகே. இதுக்கு முன்னால இந்த ஃபீஸ் இருந்துச்சு. பட் இப்போவும் நீங்க இந்த ஃபீஸ் பே பண்ணி படிச்சுக்கலாம். இது நான் ஏன் கொடுத்தோம்னா, நீங்க இதுல பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அதாவது நீங்க யாருமே டைரக்டா நம்மளுடைய ஆப்ல ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஓகே. அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்க இந்த மாதிரியே பண்ணுங்க. நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேட்ல நாங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்போம். அதுல உங்களுக்கு எந்த கோர்ஸ் தேவையோ அந்த கோர்ஸோட நேமை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ஃபீஸை மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அதாவது இந்த அமௌண்ட்டை மட்டும் நாங்க சொல்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க எடுத்து எங்களுக்கு சேட்ல அனுப்புனீங்கன்னா உங்களை 24 ஹவருக்குள்ள அந்த கோர்ஸ்ல பர்டிகுலர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஓகே. இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா 999 தான் ஃபீஸ். ஆனா நீங்க ஆப் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா 1299 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 300 ரூபா அதிகமா இருக்கும். அதே மாதிரி மேத்ஸ் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் மேத்ஸ் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 399 ரூபா தான் ஃபீஸ். ஆனா நீங்க ஆப்ல ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா 549 ரூபா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி எல்லா இதுலயுமே அதிகமா தான் இருக்கும். ரீசனிங் கோர்ஸுக்கு 249 பே பண்ணா போதும், ஆனா 349 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் கோர்ஸுக்கு 349 பே பண்ணா போதும், ஆனா 449 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜிகே, ஸ்ட்ராட்டஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா 399 பே பண்ணா போதும், ஆனா 549 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணா 149 பே பண்ணா போதும், ஆனா 199 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங்கான காம்போ டெஸ்ட் பேக் பாத்தீங்கன்னா 199 பே பண்ணா போதும், ஆனா 249 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஃபென்ஸ் காம்போ டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு 199 பே பண்ணா போதும், ஆனா 249 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜிகே புக் வேணும் அப்படின்னா 400 பே பண்ணா போதும், ஆனா 600 அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆப்ல இது எல்லாமே சேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ அப்போ நீங்க இதை பே பண்ணாதீங்க. ஓகே. இதை நீங்க பண்ண வேண்டாம். டைரக்டா ஆப்ல பண்ணீங்கன்னா அதிகமா பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதை நீங்க பண்ணாதீங்க. அது ஏன் அப்படிங்கறது நான் பின்னால சொல்றேன். ஸோ இதை மட்டும் பண்ணா போதும். இதையுமே நீங்க எப்படி பண்ணணும்னா, நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும். ஓகே. இப்போ எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்புக்கான லிங்க் இருக்குது. இல்லைன்னா நீங்க பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணாலே நம்மளோட ஆப் வரும். ஓகே. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. இல்லைன்னா iOS யூஸ் பண்றீங்க, அதாவது ஐபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் இதுல இருக்குது. அதுக்கு தனி ஆப் இருக்குது. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்குது.
நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். லேப்டாப் கம்ப்யூட்டருக்கு வந்து தனியாக ஆப்லாம் கிடையாது, வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் iOS ஆப்போ இல்லைனா வெப்சைட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு லாகின் பண்ணுறப்போ ஆர்கனைசேஷன் கோடு கேட்கும். அதுக்கு இந்த OZWBU அப்படிங்கக்கூடிய இந்த கோடை வந்து கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேட்டில் வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் அனுப்போம். நீங்கள் லாகின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். லாகின் மட்டும் பண்ணால் போதும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 ஹவருக்குள்ள, எப்படினாலும் 1 ஹவருக்குள்ள சேட்ல வந்து உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும், அதுக்கப்புறம் எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சேட்ல சென்ட் பண்ணுவோம். முடிஞ்சா நம்மளோட டீம்ல இருந்து யாராச்சும் உங்களுக்கு வந்து கால் பண்ணியும் பேசுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு இதே சேட்ல ரம்யான்னு ஒரு நேம் இருக்கும், அதுல வந்து நீங்க பே பண்ண அந்த ரிசிப்டை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 24 ஹவருக்குள்ள, நீங்க பே பண்ண 24 ஹவருக்குள்ள உங்களை வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அடுத்ததான் நீங்க அந்த கோர்ஸை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண நினைச்சீங்களோ அந்த கோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதுல வந்து நீங்க ஜாயின் ஆயிருப்பீங்க, 24 ஹவருக்குள்ள ஜாயின் ஆயிருப்பீங்க. அதுல ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்னென்ன எக்ஸாமுக்கான சிலபஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒரே கோர்ஸ்ல இவ்வளோ எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்குது. ஓகே, இப்போ எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், எம்டிஎஸ், ஸ்டெனோகிராஃபர், செலக்ஷன் போஸ்ட், கான்ஸ்டபிள் ஜிடி, இத்தனை எக்ஸாமும் வந்து இன்க்ளூட் ஆகும். இந்த எல்லா எக்ஸாமுமே 2024 நடக்க போகுது. அதை பத்தி நம்ம பின்னால டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரயில்வே என்டிபிசி, குரூப் டி, அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அதுக்கு அதே மாதிரி ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், இந்த எல்லா எக்ஸாமுமே வந்து இதுக்கான சிலபஸுமே நம்மளோட கோர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்குது. இது எல்லாமே வந்து கண்டிப்பா 2024 நடக்க போகுது. ஆனா எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலா இன்னும் வரல. ஆனா வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா எப்போ வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம். ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான், எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேஸ்க்கும் ஒரே சிலபஸ் தான். எஸ்எஸ்சில இங்கிலீஷ் இருக்கும், ரயில்வேல இங்கிலீஷ் இருக்காது. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். அப்படின்னால நீங்க வந்து இதுக்கு தனியா படிக்க வேண்டாம். எஸ்எஸ்சிக்கு படிச்சாலே ரயில்வே எக்ஸாமும் உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். அடுத்ததா சிஏபிஎஃப், அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, அசாம் ரைஃபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் தனித்தனியாக ரெக்ரூட்மெண்ட் வரும். அதாவது ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர், ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல், டிரைவர், ட்ரேட்ஸ்மேன், அதே மாதிரி ஃபயர்மேன், அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கும் இதே மாதிரி சிலபஸ் தான், அதுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து ஃபோல்டர் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, அதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம், அந்த எக்ஸாமுக்கும் படிச்சுக்கலாம். அக்னிவீருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அக்னிவீரில் ஆர்மி, ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், டெக்னிக்கல், கிளர்க் அண்ட் ஸ்டோர் கீப்பர், இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. நேவியில் எஸ்எஸ்ஆர், எம்ஆருக்குமே தனித்தனியாக அவைலபிளாக இருக்குது. ஏர்ஃபோர்ஸில் நான் சயின்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் குரூப்புக்கு வந்து சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் சயின்ஸ் குரூப்புக்கு மட்டும் நம்ம கம்ப்ளீட் சிலபஸ் கொடுக்கல. நேவி எஸ்எஸ்ஆருக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தான் சிலபஸ். ஆனால் எஸ்எஸ்ஆருக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கும், நம்மளோட கண்டென்ட் போதுமானது. ஆனால் ஏர்ஃபோர்ஸ் டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுக்கல, பட் ஓரளவு அதில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக வந்து எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸ், ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ், இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து தான் கேட்பாங்க. ரயில்வே எக்ஸாம்ல இங்கிலீஷ் இருக்காது, மற்ற 3 சப்ஜெக்ட்ல இருந்து கேட்பாங்க. ஓகே, அதனால நீங்க இந்த 4ஐயும் தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸாமையுமே வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, இது மட்டும் இல்ல, இது போக இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, அதையும் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே மேக்ஸிமம் இதே சிலபஸ்ல தான் இருக்கும். இப்போ இதுல மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன டாபிக்லாம் இருக்கும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்னிவீரை மட்டும் நீங்க எக்ஸம்ஷனா வச்சுக்கோங்க. இப்போ அக்னிவீர்ல எஸ்எஸ்ஆருக்கோ, நேவி எஸ்எஸ்ஆருக்கோ, இல்லைனா ஏர்ஃபோர்ஸ்ல டெக்னிக்கலுக்கோ படிக்கிறீங்கன்னா சிலபஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் அதுவுமே நம்மளோட கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. அதை தவிர மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே மேத்ஸ்னா இந்த சப்ஜெக்ட்ல இருந்து தான் இருக்கும். சிலபஸ் வந்து இதுல இருந்தா இருக்கும். ஒரு சில எக்ஸாம்ல இதை விட கம்மியா தான் இருக்கும். ஒரு சில எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த மென்சுரேஷன் தவிர மேக்ஸிமம் டாபிக் இருக்காது. ஒரு சில எக்ஸாம்ல எல்லாமே இருக்கும். ஓகே, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அடுத்ததா பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், ரேஷியோ, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜியாமெட்ரி, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப், டேட்டா இன்டர்பிரேஷன், இது எல்லாமே வந்து நம்மளோட கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. இது எல்லாத்துக்குமே A to Z கம்ப்ளீட்டா டீச் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் தாண்டி வேற எதுவுமே வராது. அதுல கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை தாண்டி வேற எதுவுமே வராது. ஸோ நீங்க அதை மட்டும் பார்த்தா போதுமானது. அடுத்ததா ரீசனிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டாபிக் இருக்குது. ஆனா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இந்த டாப்பிக்கை தாண்டி நம்ம சொன்ன எந்த எக்ஸாமுக்குமே வேற ஒரு டாபிக்கே கிடையாது. இவ்வளவுதான் மேக்சிமம் ரீசனிங்னால இவ்வளவுதான். எல்லாமே நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு சிலாகிசம், பேப்பர் கட்டிங், கோடிங், டிகோடிங்லாம் நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக் தான்.
ஆனா இதுலயுமே ரேரா ஒரு சில டாபிக் இருக்குது. தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல வந்து இது யாருக்குமே என்னன்னே தெரியாது, எப்படி டீச் பண்ணணுமே தெரியாது. அந்த மாதிரி டாபிக் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இன்இக்வாலிட்டி, ஃபிகர் கிளாசிஃபிகேஷன், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த டாபிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டீச் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிளட் ரிலேஷன், கேலண்டர், ரேங்கிங், பசில், இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே நம்ம பெஸ்ட் ஷார்ட்கட்டோட வந்து டீச் பண்ணியிருப்போம். ஓகே, அதனால தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. 2023 மினிமம் 700ல இருந்து 1000 பேர்கிட்ட நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே வெவ்வேறு விதமான ஜாப்ல வந்து செலக்ட் ஆகி போயிருக்காங்க. ஓகே, அடுத்ததா ஜிகேன்னு எடுத்துக்கிட்டா அது எல்லாத்துமே காமன் தான். பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இதுவுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டா டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இது எல்லாமே தமிழ்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இது வரைக்கும் வெறுமனே, அதாவது தமிழ்ல தான் டீச் பண்ணியிருந்தாலுமே பிடிஎஃப் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், ஸ்லைடு எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும், ஆனா டீச் பண்ணது தமிழ்ல தான் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இவ்வளவு வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்லையுமே கொஸ்டின்ஸ் கொடுத்து தமிழ்லயே உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்து இப்போ டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையுமே நம்ம வந்து ஆட் பண்றோம். அந்த வீடியோவை நான் இதுல கொடுக்கல. இப்போ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து ஜிகே ஸ்டாட்டிக் ஜிகேல 430க்கு மேல 450க்கு மேலே இருக்கும். ஓகே, இந்த லிஸ்ட் நான் முன்னால போட்டது. இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. மேத்ஸ்ல 300க்கு மேல வீடியோஸ் இருக்குது இப்போ. அதே மாதிரி ரீசனிங்ல வந்து 120க்கு மேல வீடியோஸ் இருக்குது. இங்கிலீஷ்ல 255க்கு மேல வீடியோஸ் இருக்குது. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1100ங்கிறது மினிமம். இப்ப தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரீசனிங் ஒரு சில டாபிக் வந்து ஆட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஜிகேல ஸ்டாட்டிக் ஜிகே வந்து தமிழ்லயுமே ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கரண்ட் அஃபேருமே தமிழ்ல ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற ஜிகே டாபிக் வந்து தமிழ்ல அப்டேட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக தான் தமிழ்ல புக்கு ஒன்று கொடுத்துட்டோம், இன்னொரு புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் கண்டிப்பா இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது, அதை வந்து நம்ம தமிழ்ல வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ டோட்டலா இதெல்லாம் பாக்குறதுக்கு மட்டுமே உங்களுக்கு 835 மணி நேரம் தேவைப்படும். ஸோ நீங்க வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 நாளுக்கு மேல தேவைப்படும். ஓகே, ஸோ நீங்க எவ்வளோ அதிகமா டைம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்க குயிக்கா சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும், குயிக்கா ஒரு வேலைக்கு போக முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறது தான். கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 999. ஒன் டைம் பே பண்ணீங்கன்னா 3 இயர் வேலிடிட்டி உண்டு. நியூ இயருக்கு அப்புறம் எப்பெல்லாம் யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே வந்து 999 பே பண்ற மாதிரி இருக்கும். அப்ப எந்த ஆஃபரும் கிடையாது. ஸோ நம்ம முன்னாலேயே டார்கெட் 224 அப்படின்னு சொல்லி அந்த 200 டே ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நம்ம முன்னாலேயே கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் அவைலபிளா இருக்குது. அந்த வீடியோ எல்லாருமே பாத்துருங்க. அதுல வந்து டைம் டேபிள் என்ன எல்லா டீடைலுமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 200 நாளுமே ஒவ்வொரு நாளும் நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி டீடைல்டா டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டைம் டேபிள் வந்து நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போ எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் கேலண்டர்ல வந்து 2024 என்னென்ன எக்ஸாம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரப்போகுது வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 12. இதுல வந்து 10th 12th கிராஜுவேஷன் அந்த மாதிரி டிஃப்ரெண்டான போஸ்ட் வந்து இருக்கும். அது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பட் இதுக்கு முன்னால செலக்ஷன் போஸ்ட் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி போஸ்ட் கண்டிப்பா ரிப்பீட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், இப்ப இருந்தே படிங்க. ஏன்னா இதுக்கும் சிஜிஎல் எக்ஸாமுக்கும் மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் அப்படின்னா நீங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதுல ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா அதுக்கு அப்ளை பண்ணி நீங்க அட்டன் பண்ணலாம். இதுக்கான நோட்டிபிகேஷன் பிப்ரவரி 1ஆம் தேதி வரப்போகுது. ஏப்ரல் மேல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். எல்லாமே 2024 தான். ஓகே, அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்ல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி அதுக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. மே ஜூன்ல வந்து இதுக்கான எக்ஸாம் இருக்கும். இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள். இதுக்கு வந்து மினிமம் இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ செஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரன்னிங், அதுக்கப்புறம் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்குது. இந்த எல்லா எக்ஸாமுக்குமான A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ தனித்தனியா டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததா ஜூனியர் இன்ஜினியர். இது நம்மளுடைய ஸ்கோப்ல இருக்கிறது கிடையாது, ஏன்னா இது டெக்னிக்கல் அப்படிங்கிறனால. ஒருவேளை நீங்க சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததா CHSL கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல், அதாவது 12th முடிச்சவங்க இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சவங்க அதுக்கு மேல படிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள். இதுக்கும் மற்ற எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான். இதுக்கான நோட்டிபிகேஷன் ஏப்ரல் 2ஆம் தேதி வரப்போகுது. ஜூன் ஜூலைல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி MTS அண்ட் ஹவில்தார் எக்ஸாமும் வரப்போகுது, 2024 வரப்போகுது. இதுக்கு வந்து 10th படிச்ச எல்லாருமே எலிஜிபிள் தான். இதுல வந்து உங்களுக்கு மேத்ஸ் ரீசனிங்ல நீங்க கம்மியான மார்க் எடுத்தாலும் போதும். அதுல வந்து இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஜிகேல நல்ல மார்க் எடுத்தா போதும். TNPSC ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது, ஈஸியா கிளியர் பண்ணலாம்.
இது வந்து மே மாதம் 7ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூலை ஆகஸ்ட்ல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். அடுத்ததான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் தான், சிஜிஎல் எக்ஸாம் தான். இதுக்கு வந்து கிராஜுவேஷன் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் மந்த் வரப்போகுது. செப்டம்பர் அக்டோபர்ல இதுக்கான எக்ஸாம் இருக்கும். இதுக்கு வேற எந்த கிரைட்டீரியாவும் இல்லை. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஹைட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்பெஷலாக வந்து ஒரு சில கிரைட்டீரியா இருக்கும். மற்ற எல்லாருமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக தான் இருப்பீங்க இந்த எக்ஸாமுக்கு. ஓகே, சிஜிஎலுக்குன்னு தனியாக ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரெடியான உடனே பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ஆல்ரெடி லாஸ்ட் டைம் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்து மிஸ் பண்ணவங்க, இப்போ வந்து ஓரளவு நல்லா படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக சிஜிஎல் எக்ஸாமை டார்கெட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய மெட்டீரியல் புதுசாக ரெடி பண்ணுறதுனால பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து அதை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, அடுத்ததாக ஸ்டெனோகிராஃபர். உங்களுக்கு ஷார்ட் டேர்ன் தெரியும், அதாவது சுருக்கு எழுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி. ஸ்டெனோகிராஃபருக்குன்னு ஒரு பல்கான வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எஸ்எஸ்சியில் வரக்கூடிய ஸ்டெனோகிராஃபர் தான். ஸோ இதுக்கு நீங்கள் ஷார்ட் டேர்ன் படிச்சிருந்தீங்க, இல்லைனா இப்போ ஷார்ட் டேர்ன் படிச்சுட்டு இருக்கீங்க, இனிமேல் படிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஜூலை மாதம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அக்டோபர் நவம்பரில் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். 12th முடிச்ச எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸ்டெனோகிராஃபர் தெரிஞ்சிருந்தா அவங்களால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இது நம்மளோட ஸ்கோப்பில் இருக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டுக்காரங்க யாருமே இதை வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. அடுத்ததா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி பிப்ரவரி மாதம் ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிப்ரவரி மந்த் வந்து அதுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்து இன்னொரு எஸ்எஸ்சி ஜிடியுமே வரப்போகுது. ஓகே, எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி வந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. டிசம்பர் 2024 ஜனவரி 2025 வரைக்கும் இதுக்கான எக்ஸாம் நடக்கும். ஓகே, ஸோ நான் சொன்ன எஸ்எஸ்சியில் நான் சொன்ன எல்லா எக்ஸாமுமே வந்து 2024 இருக்க போகுது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ இருந்தே ஆரம்பிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த எக்ஸாமும் உங்களால் கிராக் பண்ண முடியாது எக்ஸப்ட் எஸ்எஸ்சி ஜிடி. மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே வந்து நீங்கள் முன்னால் இருந்தே படிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 3 மாதத்துக்கு முன்னாலேயாச்சும் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தால் உங்களால் வந்து கிளியர் பண்ணி போக முடியும். இல்லை நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாலேயாவது உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகே, அதனால நீங்கள் இப்போ இருந்தாவது உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லை, இதில் தான் வந்து அஃபிஷியலாக கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த சிஏபிஎஃப்ல ரயில்வேல வந்து கேலண்டர் எதுவுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, திடீர்னு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். அது வந்தாலும் இதே ப்ரிப்பரேஷன் வச்சு உங்களால் அந்த எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் தான் அதுலேயும் இருக்கும், இதை விட கம்மியான சிலபஸ் தான் இருக்கும். அதனால நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமை டார்கெட் பண்ணுங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான சிலபஸை வந்து படிங்க. இந்த ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 30க்கும் மேலே இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏன் நம்மளுடைய ஆப்ல ஒரு ஃபீஸும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனா அதுக்கு ஒரு ஃபீஸும் அப்படிங்கிற மாதிரி கம்மி பண்ணி ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் கூகுள் தான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் பிளே ஸ்டோரில் தான் ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லைனா வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே ஓனர் யார்? கூகுள் தான். ஸோ கூகுள் ஆல்ரெடி நல்லா தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசையில் இந்த மாதிரி நம்மளுடைய ஆப்பில், அதாவது அவங்க பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற எந்த ஆப்பாக இருந்தாலும் அதில் இருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த இன்கம்ல 15 to 30% வந்து அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூ பாலிசி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் 999 இல்லைன்னா ஒரு 1000 ரூபா பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 ரூபாயில அவங்களுக்கு 15 to 30% வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது 150 ரூபாயிலிருந்து 300 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 15 to 30%. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி தான் ஆகணும். அது பே பண்ணிட்டு தான் இருக்கும். அதுல எந்த மாறுபாடும் கிடையாது. அதுக்காக வந்து நம்ம புதுசா ஒண்ணு பண்ணல. ஓகே, அது ஒரு 18%. அதுக்கப்புறம் இந்த ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு 7.5%. இது டோட்டலா ஒரு 25%. இதுல ஒரு 15 to 30% அப்படிங்கிறப்போ நம்ம 50 to 55% வந்து நம்ம வாங்குற ஃபீஸ் வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டிக்கும் கூகுளுக்கும் ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்தவங்களுக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே பண்றது அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக தான், இதுல மெயினா இந்த 30% அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த புதுசா இருக்கக்கூடிய இந்த ரூலை வந்து கொண்டு வந்திருக்கோம். நம்ம இந்த மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இவங்களுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், டைரக்டா எங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க பழைய ஃபீஸ்லயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஓல்டு அதாவது நியூ ஃபீஸில், அதாவது நம்மளுடைய ஆப்பில் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் ஃபீஸை வந்து அதிகமாக்கி வச்சுருக்கோம். ஓகே, நீங்கள் யாருமே அதில் பே பண்ணாதீங்க, டைரெக்டாக எங்களோட அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து பே பண்ணால் போதுமானது. அதே ஃபீஸ் தான். நம்ம ஃபீஸை
இன்க்ரீஸ் பண்ணுற இன்டென்ஷன் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஜிஎஸ்டி பே பண்ணாலும் அது ரொம்ப நாளாக பே பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு மேலே ஜிஎஸ்டிலாம் பே பண்ணிட்டு தான் இருக்கும். ஆப்க்கான அந்த கமிஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஓகே ஓகே, அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம், அது வந்து நம்மளுடைய கடமை. ஆனால் இது வந்து ஒரு ரீசனபிளாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஒரு 2% 3% அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. 30% அப்படிங்கிறப்போ அது நம்மளால அஃபோர்ட் பண்ணவே முடியாது. நம்மளாலே அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து ஃபீஸ் அதிகமாக்கணும்னா உங்களாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுக்கு வேற வழியே இல்லாம தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வந்து எங்களால் எடுக்க வேண்டியாச்சு. ஓகே, ஸோ நீங்கள் டைரெக்டாக ஆப்பில் பே பண்ண வேண்டாம், நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பே பண்ணால் போதுமானது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாருக்குமே வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கனவை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு நாங்கள் ஒரு காரணமாக இருப்போம். உங்கள் கூட எப்போவுமே நாங்களும் துணையாக இருப்போம். எங்களோட பெஸ்ட்டை வந்து நாங்கள் கொடுப்போம். நாங்களுமே இன்னும் 100% சாட்டிஸ்ஃபைட்லாம் இல்லை. இது வரைக்கும் நம்மளுடைய ஆப்பில் படித்தவங்க 1500 பேர்கிட்ட வந்து வேலைக்கு போயிருந்தாலுமே நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம்னு மெத்தனமாலாம் இல்லை. இன்னும் நாங்கள் நினச்சதை நாங்கள் பண்ணலை. ஓகே, நாங்கள் இன்னும் எங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற ப்ராசஸில் தான் இருக்கோம். அந்த வழியில் தான் போய்கிட்டு இருக்கோம். அதுலேயே வந்து இவ்வளோ செலெக்ஷன் வந்துருச்சு. இன்னும் நாங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி முடித்தோம் அப்படின்னா வேற லெவலில் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கும். அது 2024 நடக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கனவு. ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட நாங்கள் வந்து இந்த பயணத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.